அனைவருக்கும் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜலா நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அருமையான அற்புதமான ஒரு வைகாசி மாச பலன்கள். உங்கள் ஒவ்வொருவருடைய பிரச்சனைகள் என்ன? இன்றைய உலகில் நல்ல கவனிய, இன்றைய உலகில் ஜோதிட விளக்கங்களுக்கு பஞ்சமே இல்லை. ஜோதிடர்களுக்கு பஞ்சமே இல்லை, ஜோதிட விளக்கங்களுக்கு பஞ்சம் இல்லை, ஜோதிடர்களுக்கு பஞ்சம் இல்லை, ஜோதிட பலன்களுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட இடங்களிலெல்லாம் நாங்களும் ஜாதகத்தை தூக்கி அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்தோம். அப்படிப்பட்ட இடங்கள்லாம் ஜாதகத்தை பார்த்து 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 அழுத்து போய் வெந்து நொந்து போய் எதுவுமே எங்களுக்கு திருப்தியாக நடக்கலை, சரியாக நடக்கலை அப்படின்ற வேதனையை சொல்கிறீங்க. எப்போ ஜாதகத்தை கொடுக்கும்போதே எங்கெங்கேயோ ஜாதகத்தை பார்த்து ஒன்றும் நடக்கலை, வேதனைப்பட்டு உங்களை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்ற ஜாதகத்தை கொடுக்கும்போது அந்த வேதனையை சொல்கிறீங்க. இப்போ அவர் போய் பார்த்து நடக்கலை, இவரை போய் பார்த்து நடக்கலை, கடைசியில் இவரையும் பார்த்து என்னையும் பார்த்து நடக்கலை அப்படின்ற வேதனை வரவே கூடாது. அதாவது என்ன பொறுத்தளவு எந்த ஒரு காரியத்திற்காக நீங்க ஜாதகம் பார்க்க வரும் பொழுது இது நடக்கும்னு நடக்கும், நடக்காதுன்னு நடக்காது. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். இந்த நடக்காத ஒரு காரியத்தை உதாரணமா ரொம்ப ஒரு பையனுக்கு அரசாங்க வேலைக்கு ரொம்ப தாய் தப்பன ஆர்வப்பட்ட பையன் எப்படியாவது அரசாங்க வேலையில சேர்க்கணும் அப்படின்னு வர்றாங்க வச்சுங்க. உண்மையில அந்த பையனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருந்தா தான் நானும் சொல்லணும். புரிஞ்சுட்டீங்களா? நடக்கும்னு நடக்கணும், நடக்காத ஒண்ணு நடக்கும் சொல்லி உங்களையும் ஏமாத்தி எனக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. இதுதான் உள்ளதை சொல்லி நல்லதை செய் என்று உலகம் உன்னை வணங்கும். உள்ளதை சொல்லி நல்லதை செய், உலகம் உன்னை வணங்கும். கண்டிப்பா நான் சொல்லக்கூடியது உங்க குடும்பத்திலோ உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நடந்தா கண்டிப்பாக ஊர் உலகத்துக்குலாம் நீங்க சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். அவரை போய் பார்த்தா அவர் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லக்கூடியதா இருக்கணும். இப்ப ஜாதகத்தை கொடுக்கும் போது அவரை போய் பார்த்தா சரியாகுமா, இவரை போய் பார்த்து சரியாகுமா அப்படின்னு அலைஞ்சு திரிச்சு பார்த்து கடைசியில் இவரையும் பார்த்து நடக்கல அப்படின்ற வேதனையே வரக்கூடாது. திரும்ப உங்களுக்கு நான் என்ன சொல்ல, இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நல்ல கவனிக்க, இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன உறுதி உத்தரவாதம், இந்த சித்தர் ஜோதிடத்தின் மூலம், சித்திரவாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறீங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க, ஒரு ஜோசியர் சொன்ன பலன்கள், ஒரு ஜோதிடத்தின் பலன்கள் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட அற்புதமான ஜோதிட சாஸ்திரம். புரியுதுங்களா? ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். பெரும்பாலும் என்ன பிரச்சனைகளுக்கு ஜாதகத்தை கையில தூக்கிட்டு வரீங்க? பையன் நல்லா படிக்கணும், பையன் நல்லா படிக்கணும், இந்த படிப்பு படிச்சா அவனுக்கு நல்ல வேலை கிடைக்குமா, நல்ல வேலை எப்போ கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்குமா, பிள்ளைகளுடைய கல்யாணம் எப்போ முடியும், அதே போல ஒரு குடும்ப பிரச்சனை, கணவன் நோய் பிரச்சனை, நல்ல பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், புருஷன் நாட்டுக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்கு, இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து அவங்க நல்லபடியா நல்லா குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்? அதே கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாம இருக்கு, புத்திர பாக்கியம், வீடு வாசல் கட்டுறது, சொத்து பிரச்சனை, பூரி சொத்து பிரச்சனைகள் எப்ப முடியும்? இதுக்கெல்லாம் ஜாதகத்தை தூக்கி ஒவ்வொருவா அலைஞ்சிரிஞ்சு வேதனைப்பட்டு சரி இவரையாவது பார்ப்போமே நமக்கு நல்ல நடக்குமான்னு இப்ப இங்கேயும் என்னத்தை சொன்னார் அப்படின்ற வேதனையே வந்துடக்கூடாது. எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்களோ என்ன பார்த்து நடக்கல சரியாகலன்னு சொல்லி திரும்ப ஜாதகத்தை கையில தூக்க கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அது அதே நேரம் நான் சொல்லிட்டேன், முதலே சொல்லிட்டேன், ஒரு ஜாதகத்துல சில கடுமையான தோஷங்கள் இருந்தால் தடைப்படும் நடக்காத காரியம். ஒரு அரசாங்க வேலைக்கோ, ஒரு பையனுக்கு அரசாங்க வேலைக்கோ, ஒரு ஏதோ ஒரு உத்தியோகத்துக்கோ
என்னங்க ஒரு நல்ல வேலையே கிடைக்க மாட்டேங்குது அவன் பையனுக்கு, 6 மாதத்தில் கூட நல்ல வேலை இருக்க மாட்டேங்கிறான். அப்போ அந்த உத்தியோகம் பார்க்கக்கூடியதுக்கு அவனுக்கு எதாவது தோஷம் இருக்கா, இல்லை அடுத்து பிள்ளைகளுக்கு கல்யாணமே முடிய மாட்டேங்குது, திருமண தோஷங்கள் என்ன இருக்கு, அடுத்து புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கு, அந்த புத்திர தோஷத்திற்கான காரணம் என்ன, புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சரியான நிவர்த்தி, சரியான தோஷ பரிகார நிவர்த்தி. அதாவது ஒரு உடல் நல்ல பசிச்சாதாங்க சாப்பிட முடியும். அதே போல கிரக பசிகள், கிரகங்கள் அந்த தோஷத்திற்கான ஒரு பரிகாரத்தை ஏற்றுக்கொள்ள பசியோடு இருக்க வேண்டும். அந்த சரியான நிவர்த்தி பானம். அதாவது நிறைய பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் என்ன சம்பந்தப்படாத ஒரு பரிகாரத்தை பண்ணி அந்த பரிகாரம் ஒன்றும் இந்த பரிகாரம் ஒன்றும் கல்யாணம் முடியல அப்படின்ற வேதனைகள் நிறைய இருக்கு. தவறான தோஷ பரிகாரங்கள் கூறும். எந்த ஒரு காரியம் நடப்பதில்லை. அங்கே போய் போச்சுன்னாங்க, காலாசிரி போச்சுன்னாங்க, திருமணஞ்சேரி போச்சுன்னாங்க, திருச்செந்தூர் போச்சுன்னாங்க, இப்படிலாம் போய் எதுவுமே நடக்கலைன்ற வேதனைகள் உங்களுக்கு நிறைய இருக்கு. அந்த வேதனைங்க வரக்கூடாது. எதையுமே சரியான நிவர்த்தி, சரியான காலத்தில் சரியான, அதாவது கிரகங்களுடைய சக்தி, அந்த பரிகாரத்துக்குரிய சரியான சக்தி உங்க ஜாதகத்தில் நடக்கும் போது மட்டும்தான் அந்த பரிகாரத்தை பண்ணணும். அப்பதான் சரியாக அதை ஏற்றுக்கொள்ளு, அந்த கிரகங்கள் ஏற்றுக்கொண்டு நிவர்த்தி செய்து அந்த திருமண காரியம், புத்திர பாக்கியம், அரசாங்க வேலையை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும். ஆக திரும்ப திரும்ப சொல்றேன், எந்த காரியம் திரும்ப சொல்ல, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். இங்கே சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு நிகழ்ச்சிக்குள்ள போவோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வைகாசி மாச பலன்கள் கன்னி ராசிக்கு பார்க்க போறோம். வைகாசி மாதம் சிறந்த யோகமான மாதமாக அமைந்திருக்கிறது. 5 சிறந்த யோகங்கள், சிறப்பான யோகங்கள் அமைந்திருக்கிறது. அந்த வைகாசி மாச பலன்களை கன்னி ராசிக்கு பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்களுடைய என்னென்ன பிரச்சனைகள் தீரும், உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும், அப்படி ஒரு சிறந்த விளக்கத்தை இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நீங்களும் எங்கெங்க ஜாதகத்துக்கு அலைஞ்சு திரிஞ்சு வேதனைப்பட்டு வரும்போதே அதுதான் சொல்கிறீங்க. இங்கேயும் அந்த வேதனை வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விளக்கம். சரிங்களா? சரி, இப்போ அதை பார்த்தாச்சு. இப்போ என்னென்னா, இந்த வைகாசி மாத பலன்கள் இன்னைக்கு கன்னி ராசிக்கு பார்க்க போகிறோம். இந்த வைகாசி மாத கிரக நிலைகள், வைகாசி மாதம் என்பது வைகாசி 1 முதல் வைகாசி 32 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 14/5/2024 முதல் 14/6/2024 வரை உள்ள தேதிகள். இந்த தேதி ஆங்கில தேதியும் சொல்லி, தமிழ் தேதியும் சொல்லி. இப்போ வைகாசி மாதம் கிரக நிலையை பார்ப்போம். இப்போ கன்னி ராசி கிரக நிலை, கன்னியில கேது, அதே நேரம் கன்னிக்கு 6ஆம் இடத்தில் சனி, 7ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு, கன்னிக்கு 8ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன், கன்னிக்கு 9ஆம் இடத்தில் குரு சூரியன், கன்னிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன். இதுதான் வைகாசி மாச கன்னி ராசிக்குரிய கிரக அமைப்புகள், கிரக நிலைகள். இப்ப 5 சிறந்த யோகங்களை பார்க்க, 5 சிறந்த அமைப்புகளை, கிரக அமைப்புகளை, 5 சிறந்த யோகங்களை, 5 சிறந்த கிரக அமைப்புகளை பார்க்க போறோம். முதல்ல வைகாசி 7 முதல் வைகாசி 31 வரை கன்னி ராசிக்கு தனம், வாக்கு, வியாபாரத்துக்குரிய தனகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும், பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய, பாக்கியம்னா செல்வ பாக்கியம், பதவி உயர்வு, வியாபார விருதி, தொழில் விருதி, முன்னேற்றங்களை பெறக்கூடிய அந்த பாக்கிய செல்வம், பாக்கிய செல்வத்தின் பாக்கியத்தை அள்ளித் தருகின்ற இடம், பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்து 9ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 9ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற காலம், மேலும் குருவுடன் சேர்ந்து ஆட்சி பெறுகின்ற காலம். கன்னி ராசிக்கு 4, 7க்குரியவர். 4ஆம் இடம் வீடு, வாசல், சொத்து, சுகம். 7ஆம் இடம் கணவன் மனைவி, மனைவி என்றால் கணவன், கணவன் என்றால் மனைவி. 7ஆம் இடம் கணவன் மனைவிக்கு இருவருக்கும் சேர்ந்து ஏற்படுகின்ற யோகத்தை சொல்லக்கூடியதான் 7ஆம் இடம். 4, 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது. அப்ப இருவருக்குமே தொழில், வருமானம், முன்னேற்றம், பதவி யோகம், செல்வ யோகம் என்று சொல்லக்கூடிய அனைத்து யோகங்களையும் தரக்கூடிய காலம்தான் இந்த வைகாசி 7 முதல் வைகாசி 31 வரை சுக்கிரன் ஆட்சி பெற்று குருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலங்கள். புரிஞ்சுட்டீங்களா? சரி,
இந்த காலங்களில் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம், அரசாங்க பதவி உயர்வுக்கு முயற்சி பண்ணலாம், எல்லாம் சொல்லிட்டேன். நல்லது நடக்கும், தைரியமாக இருங்க. அற்புதமான காலம். சரி, அடுத்து இரண்டாவது யோகத்தை பற்றி பார்ப்போம். அப்போ இந்த வைகாசி 7 முதல் வைகாசி 31 வரை ஆங்கில தேதி சொல்லல, அதை சொல்லிடுறேன். 20/5/2024 முதல் 13/6/2024 வரை இதுதான் ஆங்கில தேதி. சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற காலம். சரி, அடுத்து இரண்டாவது யோகம் வைகாசி 11 முதல் வைகாசி 27 வரை. கன்னி ராசிக்கு அதிபதியும் 10ஆம் அதிபதி உங்களுடைய உத்தியோக தொழில் ஸ்தானாதிபதி, சொந்த வியாபாரம் பண்ணாலும் சரி, இல்லை பதவியில் இருந்து வேலை வாய்ப்பு பதவியில் முயற்சி பண்ணாலும் சரி, அந்த பதவி கிடைக்கக்கூடிய யோகமாக இருந்தாலும் சரி, ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல பதவி கிடைக்கக்கூடிய யோகம், ஒரு தொழில் பெருகக்கூடிய தொழில் வியாபார விருத்தி அடையக்கூடிய யோகம், ஒரு அரசாங்கத்தினுடைய பதவி முயற்சி பண்ணி அந்த பதவியை பெறக்கூடிய யோகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்களையும் பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு புதன் என்று சொல்லி உங்கள் ராசிக்கு அதிபதியும் 10ஆம் அதிபதியும் வைகாசி 17 முதல் வைகாசி 27 வரை ரிஷபராசியில் 9ஆம் இடத்தில் பதவி யோகம் சொத்து யோகம் பெறக்கூடிய 9ஆம் இடத்தில் புகழ் பெறுகின்ற யோகத்தில் அந்த புதன் அந்த சுக்கிரனோடு சேர்ந்து ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு மேல் குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சிறந்த வலிமையான காலம். வியாபாரத்துக்குரியவன், தொழில் முன்னேற்றத்துக்குரியவன், பதவி முன்னேற்றத்துக்குரியவன் என்று எல்லா யோகங்களும் பெறக்கூடிய ஒரு அருமையான காலங்கள். சரி, இது இரண்டாவது யோகமான காலம். அடுத்து மூன்றாவது, அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் 4-7க்குரிய குரு பகவான், உங்கள் கன்னிராசியின் 4ஆம் இடத்துக்குரிய குரு பகவானும் 7ஆம் இடத்துக்குரிய குரு பகவானும் அம்ச பலன், நான் சொல்றது போல ராசி பலன் கிடையாது, அம்ச பலன். அம்சம் அதாவது ஒவ்வொரு நாளுக்கு ராசி அம்சம் சொல்லி 2 கட்டம் இருக்கு. அந்த அம்ச பலன் தான் அப்படியே பலன்களை அள்ளி கொடுக்கும். அந்த அம்ச பலனை கணிச்சு சரியா சொல்லிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ராசி கட்டத்தையும் பார்க்காதீங்க, இன்னையும் இவரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது கணிச்சு ஜாதகத்தை எப்படி கணிக்கிறோமோ, கட்டத்தை எப்படி சரியா கணிச்சு அந்த மாதிரி தான். புரிஞ்சுட்டீங்களா? இப்ப அடுத்து பாரு, மூன்றாவது யோகம் வைகாசி 16 முதல் வைகாசி 31 வரை. வைகாசி 30 வரை. வைகாசி 16 முதல் வைகாசி 30 குரு ஆட்சி பெறும். கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு ஆட்சி பெறுகின்ற அருமையான காலம். எங்க ஆட்சி பெறுகிறார்? மீன ராசியில், உங்க 7ஆம் இடத்துல. 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்றா வெளிநாட்டு யோகம், கணவனுக்கு யோகம், மனைவிக்கு யோகம், கணவன் இருந்தால் மனைவிக்கும், மனைவி இருந்தால் கணவனுக்கும் வெளிநாட்டு யோகங்கள், இல்லாட்டி வேலை வருமானம் முன்னேற்ற யோகங்கள், அரசாங்க பதவி பெறுகின்ற யோகங்கள், சொத்துக்கள் பெறக்கூடிய யோகங்கள் என்று அத்தனை யோகங்கள் பெறக்கூடிய காலங்களாக இந்த காலங்கள் அமைகின்றது. வைகாசி 16 முதல் வைகாசி 30 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 29/5/2024 முதல் 12/6/2024 வரை. இந்த காலங்கள் திருமண யோகம், புத்திர யோகம் என்று எல்லா யோகங்களுக்கும் முயற்சி பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடையலாம். திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்கள் புத்திர பாக்கியம் கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்காதவர்கள் அரசாங்க வேலை கிடைக்கும் என்ற அத்தனை யோகங்களும் பெறக்கூடிய சிறந்த காலங்கள். மூன்றாவது யோகத்தை பற்றி பார்த்தோம். அடுத்து நான்காவது வைகாசி 18 முதல் வைகாசி 32 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 31/5/2024 முதல் 14/6/2024 வரை. இதுல என்ன வலிமையாகுதுன்னா, செவ்வாய் பூமிகாரகன் வலிமையாகிறார். பூமி இடம் வாசம், இடம் மாற்றம், ஒரு இடம் மாற்றம் ஆகிறது, வீடு மாற்றம், வீடு முடிக்கிறது, சொத்து முடிக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? வராத காசு பணத்தை எதிர்பாராத அளவுக்கு வரக்கூடிய வருமானங்கள் திடீரென்று எப்பயோ காசை கொடுத்து வச்சு அந்த காசு வருமானம் யோசனை பண்ணிருப்பீங்க, அந்த பணமெல்லாம் வரக்கூடியது. வழக்குகள் வெற்றி பெறக்கூடியது, கோர்ட்டு கேஸ் வழக்குகள் வெற்றி பெறக்கூடியது. அதே நேரத்தில் ஒரு வைத்தியத்துக்கு ஏதாவது ஒரு பிளட் டெஸ்ட் பார்த்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய காலங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்து தப்பாக வரும், இப்போ போய் பிளட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும். அது இடம் வீடு வாசல் சொத்துக்கள் பெறக்கூடிய நல்ல யோகமான பூமிகாரகன் வலிமை பெறக்கூடிய காலம் தான் வைகாசி 18 முதல் வைகாசி 32 வரை. இது நான்காவது யோகம். அடுத்து ஐந்தாவது யோகம், அதாவது உங்க ராசிக்கு அதிபதியே 10ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற தொழில் சார்ந்த புதிய தொழில் உருவாகி மிகப்பெரிய புதிய தொழிலை உருவாக்கலாம், புதிய வேலை வாய்ப்பு உருவாக்கலாம், அரசியல் இருப்பவர்களுக்கு அரசியல் யோகத்தை ஏற்படுத்தலாம், வழக்கறிஞர்களுக்கு ஒரு சிறந்த காலமாக இருக்கும்,
புரிஞ்சுங்களா? இப்படிப்பட்ட ஒரு வியாபாரம், வருமானம், முன்னேற்றம், இது புதிய தொழில் ஆரம்பித்து மிகப்பெரிய வருமானத்தை முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய காலங்கள், செல்வங்களை பெறக்கூடிய காலங்கள், பதவியை பெறக்கூடிய காலங்கள். இது எந்த தேதி பார்த்தீங்கன்னா 9/6/2024 முதல் 14/6/2024 வரை. இதற்குரிய வைகாசி 27 முதல் வைகாசி 32 வரை. புரிஞ்சுட்டீங்களா? 9/6/2024 முதல் 14/6/2024 வரை புதன் உங்கள் ராசிக்கு அதிபதியும் 10ஆம் அதிபதி 2 ஸ்தானத்துக்குரிய புதன், புதன் வந்து வியாபாரத்துக்குரியவன், பதவிக்குரியவன், புதிய தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடியவன், வேலை வாய்ப்பு வருமானத்தை கொடுக்கக்கூடியவன். இந்த புதன் வலிமை பெறுகின்ற ஆட்சி பெறுகின்ற காலம்தான் இந்த 6 நாட்கள். ஆக இந்த 5 சிறந்த அம்சமான யோகங்கள், அதாவது வைகாசி மாதம் முழுமையே யோகத்தை நான் சொல்லக்கூடிய இந்த 5 சிறப்பு யோகங்கள் இந்த காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதில் வந்து துளி கூட சந்தேகமே கிடையாது. இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு தடைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகம் சரியில்லை, என்னமே நிறைய சொல்லிருக்கீங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னு கண்டிப்பாக உங்கள் பிறந்த ஜாதகம் சரியில்லை. உங்கள் பிறந்த ஜாதகத்தின் நல்ல தசாபுத்திகள் நடந்தால் தான் இந்த பலன்கள் 2 சேர்ந்து மொத்தமாக சேர்ந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தை பிறந்த ஜாதகத்தில் மோசமான பாவகிரக தசாபுத்திகள் தான் நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடைப்பட தான் செய்யும். அப்போ என்ன பண்ணி கீழே நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன தான் நடக்குது உங்கள் ஜாதகத்தில் பார்த்துருவோம். புரிஞ்சுட்டீங்களா? என்ன மோசமான காலங்கள் ஓடிக்கிட்டு அதை எப்படி சரி பண்ணலாம், அதான் எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு எட்ட வர்றீங்களோ, வேலை கிடைக்கலைங்க, கல்யாணம் முடியலைங்க, பொம்பளை பிள்ளை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கடவுள் மணிக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்கு, கல்யாணம் முடிச்சு குழந்தை இல்லாமல் இருக்கு, ஒரு சூரிய சொத்து பிரச்சனை அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது, பையனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, பொண்ணுக்கு கல்யாணம் முடிய மாட்டேங்குது, இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கா ஜாதகத்தை எங்கெங்கயோ தூக்கி அலைஞ்சு வேதனைப்பட்டு எல்லா இடத்துலையும் பார்த்தேங்க, என்னென்னமோ பரிகாரம் பண்ணிட்டான், ஒன்றும் நடக்கல. இப்படி வேதனைப்படக்கூடியவங்க ஒரு முறை ஜாதகத்தை கையில் எடுங்க. எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்களோ என்ன பார்த்து சரியாகல நடக்கல அப்படின்ற வார்த்தையை வரக்கூடாது. திரும்பவும் சென்ற ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. அவரை பார்த்து அவர் சொன்னது அப்படியே நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் சொல்லக்கூடியதா இருக்குமே தவிர இந்த ஆளை என்ன பார்த்தா அப்படி ஒரு வேதனை வந்துடக்கூடாது. இங்கே சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும் என்ற உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.